பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியை கொல்வதற்கு அமெரிக்காவினுடைய சிஏஏ அமைப்பு ஒரு சதித்திட்டம் தீட்டியதாகவும் இந்த சதித்திட்டத்தை இந்தியா ரஷ்யா இணைந்து முறியடித்திருப்பதாகவும் தற்போது சர்வதேச அரசியலில் பேசப்பட்டு வருது. இது தொடர்பாக சில ஆங்கில நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக RSS அமைப்பினுடைய ஆர்கனைசர்ன்ற வார இதில் விரிவான செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்ன நடந்தது இந்த தொகுப்புல பார்க்கலாம். ஆகஸ்ட் 31ஆம் தேதி அமெரிக்காவை சேர்ந்த சிறப்பு படை அதிகாரியான டெரன்ஸ் ஆர்வெல் ஜான்சன் என்பவர் பங்களாதேஷ் தலைநகரான டாக்காவில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டல்ல மர்மமான முறையில இறந்து கிடக்கிறாரு. இவர் அமெரிக்க சிறப்பு படை அதிகாரியா இருந்தாலும் பங்களாதேஷ் ராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக பணியமர்த்தப்பட்டவர். இவருடைய இந்த இறப்பு தான் தற்போது பேசப்பட்டு வருது. அதாவது பிரதமர் நரேந்திர மோடியை கொல்வதற்கு தீட்டப்பட்ட சதித்திட்டத்தை முறியடிப்பதற்கான இந்தியா ரஷ்யா கூட்டு நடவடிக்கையின் போது இந்த இறப்பு நடந்திருக்கலாம் அப்படின்னு சர்வதேச அரசியல்ல பேசப்பட்டு வருது. இதே நாள் அன்னைக்கு சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிறாரு. இதே மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டினும் கலந்துக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியாக ஒரு காரில் சந்திச்சு பேசுறாங்க. சுமார் 45 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பில் என்ன பேசுறாங்கன்ற விவரங்கள் இதுவரைக்கும் தெரிய வரல. இது தொடர்ந்து ரகசியம் காக்கப்பட்டு வருது. இந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான ரகசிய சந்திப்புகள் மிக ரகசியமான முக்கியமான திட்டங்களை பற்றி பேசுறதுக்காக நடத்தப்படும் அப்படின்னு பேசுறாங்க. இப்போ இந்த மீட்டிங் பிரதமர் நரேந்திர மோடியை கொல்வதற்கான சிஏஏ திட்டப்பட்ட அந்த சதித்திட்டத்தை முறியடிப்பதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னு பேசப்படுது. ஸோ இந்த சதித்திட்டத்தை முறியடிப்பதற்கான இந்தியா ரஷ்யா கூட்டு நடவடிக்கையின் போது தான் அந்த அமெரிக்க அதிகாரி இறந்திருக்கலாம் அப்படின்னு சர்வதேச அரசியலாக பேசப்படுது. இதை உறுதி செய்கிற விதமாக இந்தியா திரும்பின பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரு மறைமுகமான ஒரு உரையை கொடுக்குறாரு. செப்டம்பர் 2ஆம் தேதி சீனாவிலிருந்து இந்தியா திரும்பின நரேந்திர மோடி செமிகான் மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அப்போ அவர் பேச ஆரம்பிக்கும் போது பார்வையாளர்கள் கைத்தட்டுறாங்க. அப்போ பார்வையாளர்களை நோக்கி இந்த கைத்தட்டல் நான் சீனாவுக்கு போனதுக்காக கைத்தட்டுறீங்களா இல்ல நான் திரும்பி வந்துட்டேன் கைத்தட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அவருடைய இந்த பேச்சு மறைமுகமா இதை குறிப்பிடுற மாதிரி இருக்கிறதா சர்வதேச அரசியல்ல தற்போது பேசப்பட்டு இருக்கு. இப்ப இந்த சிஏ அமைப்புக்கு இப்படி ஒரு சதித்திட்டத்தை தீட்ட வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்வி இங்க நமக்கு வருது. சிஏ அமைப்பு அமெரிக்காவுடைய ஒரு ரகசிய உளவுத்துறை அமைப்பா இருந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செயலில் இவங்க ஈடுபடுவது ஒன்றும் இது வரைக்கும் புதுசு கிடையாது. மற்ற நாட்டு உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுறதும் இது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ சமீபத்தில் நடந்த மியான்மரா இருக்கட்டும், நேபாள் உள்நாட்டு கலவரமா இருக்கட்டும், அதுல கூட இவங்களுடைய பங்கு இருப்பதா பேசப்பட்டு வருது. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு செயல்ல இந்த அமைப்பு ஈடுபடுவதற்கான காரணம் என்னன்றத அந்த வார இதழை குறிப்பிடுறாங்க. அதாவது அமெரிக்க அதிபரான தற்போது இருக்கக்கூடிய ட்ரம்ப் 2வது முறையா பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு சற்று பின்னடைவை சந்திச்சிருக்கு. இப்போ ட்ரம்ப் முன்னாடி என்ன சொன்னார், ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் நான் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரையை நிறுத்துறேன் அப்படின்ற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இந்திய வெளியுறவுத்துறை அதை வெளிப்படையாகவே மறுத்திருந்தாங்க. அதே மாதிரி தொடர்ந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாதுன்னு இந்தியாவுக்கு ட்ரம்ப் டிமாண்ட் வச்சாரு. ஆனால் இந்தியா பொருட்படுத்தாம தொடர்ந்து ஒரு அந்த வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அமெரிக்காவை கோபமடைய செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை அந்த வார இதழில் அவங்க குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாகவும் இந்தியா இருக்குது. இனி வருங்காலத்தில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக மாற வாய்ப்பு இருக்கிறதால இந்தியா இப்படி ஒரு தன்னிச்சையான செயலில் ஈடுபடுவது ஆதிக்க மனப்பான்மையை கொண்ட அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கோபமடைய செஞ்சிருக்கலாம். அதனால இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் அவங்க ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டு வருது. RSS அமைப்பினுடைய வார இதழ் இந்த செய்தி வெளியிட்டதுக்கு அப்புறம் இது சர்வதேச அரசியல் மட்டும் இல்ல, இந்திய அரசியலையும் தற்போது இது பேசுபொருளாயிட்டு இருக்கு. இது தொடர்பாக நிறைய கருத்துக்கள் சமூக வலைதளங்களையும் பரவிட்டு இருக்கு. இது தொடர்பான உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.